வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைஸ். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் விஷஸ். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி, அதுவும் கொஞ்சமான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு இது ஒரு ரைஸ் கேக் ரெசிபி. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் காமிச்சிருக்கிற இந்த ரைஸ் பச்சரிசி, அதை ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன், ஒரு டம்ளர் ஆகிற அளவு. அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் இருத்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கைப்பிடி அளவு அல்லது 2 டேபிள் ஸ்பூன் வீட்டில் சாப்பாடு வடிச்சிருப்பீங்களா அதை சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தையும் சேர்த்து, கூடவே 3/4 கப்பு தண்ணீரையும் சேர்த்து மையை அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ அதே டம்ளரில் 3/4 பங்கு வெள்ளை பொடியை சேர்த்துக்கிறேன். 1/4 டம்ளர் தண்ணீரை சேர்த்து கரைச்சிக்கணும். கூடவே 3 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கிறேன். இது அடுப்பில் வச்சு சும்மா வெல்லம் கரைஞ்சால் போதும். நம்ம பாகு காய்ச்சணுன்ற அவசியம் இல்லை. வெல்லம் கரையிற முட்டை நம்ம காய்ச்சிட்டு ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம், நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளார நம்ம தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் ஆகிற அளவுக்கு நான் அந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பிறகு இது ஆறிடுச்சு, நம்ம அதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு பக்கம் எடுத்து வைங்க, இருக்கட்டும். இப்போ 3 லிட்டர் குக்கரை நான் அடுப்பில் வச்சுருக்கேன், அல்லது அடிகனமான பாத்திரம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வீட்டில் உபயோகப்படுத்துகிற எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். அப்புறம் பொடியாக நறுக்கின தேங்காய் துண்டுகளை நான் சேர்த்துக்கிறேன். இது பொன்னிறம் ஆகும் வரை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இது பாருங்க, இந்த மாதிரி பொன்னிறம் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்ச வெள்ளை அரிசி கலவையை அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ ஃப்ளேம் ஹையில் வச்சுருங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் ஓப்பனில் வச்சுருக்கேன். இப்போ உடனே லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஃபுல் சிம்மில் வச்சுருங்க. வெயிட்டெல்லாம் போட வேண்டாம். பிறகு வெந்துச்சா இல்லையான்னு செக் பண்ணி பாருங்கள். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு, இப்போ வெந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா மறுபடியும் க்ளோஸ் பண்ணி ஒரு 3 நிமிஷம் போதும், சிம்லேயே வேகட்டும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி இருக்கும். அப்போ சைடெல்லாம் கொஞ்சம் கையில் எடுத்து விடுங்க, அல்லது ஒரு கத்தியை வச்சு சைடில் எட்ஜஸ் எல்லாம் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விடுங்க, ஒட்டாது. இந்த மாதிரி சைட்ஸ் எல்லாம் எட்ஜஸை ஒரு ஸ்பூன் அல்லது கத்தி வச்சு ரிலீஸ் பண்ணிவிட்டு, ஒரு தட்டு அல்லது ஒரு போர்டு அப்சைட் டவுன் பண்ணி மேலே டேப் பண்ணிங்கன்னா அழகாக நமக்கு கல்தப்பம் ரெடியாக வந்துடும். இங்கே பார்த்திங்கன்னா இது மைல்டு ஸ்வீட்டோடு இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்ட வெல்லம் அதிகம் கூட சேர்த்துக்கலாம், 1 டம்ளருக்கு 1 டம்ளர் கூட சேர்த்துக்கலாம், நல்லாவே இருக்கும். நான் கட் பண்ணுறேன். நான் இதுக்கு சோடா உப்பு எதுவும் சேர்க்கலை, தேவைப்பட்டவங்க சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லா ஹோல்ஸாக வரும். நான் எதுவும் சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன் பாருங்கள். உள்ளெல்லாம் நடுவில் குண்டு குண்டாக நல்லாயிருக்கும். உங்கள் தேங்காய் எண்ணெய் வேணும்னாலும் இன்னும் கம்மியாக சேர்த்துக்கலாம்.